ஸ்டார்ட் பண்ணுவோம் பிள்ளைகள். ஃபரா வில் ஸ்டார்ட். பிரணேஷ். Sir, ரைட். விலக்ஷணா. நம்ம எக்ஸல் தானே படிக்கிறோம் பிள்ளைகள், அப்படியா? oh sir, Excel ல பொதுத்தறை ரைட். ஓகே ஓகே, எஸ் எஸ். நம்ம இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட்டு முடிச்சுட்டோமா? பொதுவாக அந்த எது முடிச்சோம் ஞாபகம் இருக்கு, கொஞ்சம் சொல்லுங்க, நான் காட்டுறேனா. கடைசியா அந்த undo, redo, cut அந்த பேர் என்ன படிச்சோம் சார்? அதை எழுதினோம் சார். அதை நீங்க எக்ஸல்ல போயிட்டு எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டினீங்க சார். ம். எழுது, கொப்பியில் எழுதுவோம் தானே நம்ம, என்ன அது? ஓ சார், எழுதினோம் சார். அது இல்லாம நீங்க செஞ்சு காட்டினீங்க சார். ஓம் சார், நாங்கள் வந்து ஜென்ரல் டூல்ஸ் நீங்கள் எழுத தந்தீங்க, அதை எழுதினோம். அதுக்கப்புறம் அதை எப்படி செய்யணும்னு சொல்லி ப்ராக்டிக்கல் காட்டினீங்க சார். ஓகே ஃபைன், நைஸ். இது முடிச்சிட்டோமா பிள்ளைகள்? பாருங்க. ஓ சார், இது எழுதணும் சார். சார் படிச்சிட்டோம். இது எழுதித்தான் சார் அது பார்த்தோம். உங்களுக்கு காலம்ஸ், ரோஸ் அதெல்லாம் சொல்லி கொடுத்தேனா? காலம், ஓ சார், சொல்லி ரோஸ். கொடுத்துருந்தீங்க. ரைட், ஓகே, குட் சார். இப்போ பிள்ளைங்க இந்த விஷயத்தை, இந்த நோட்ஸை நீங்கள் கிரேட் 10, 11 வச்சுக்கொள்ளணும். இதுக்கு முக்கியமான நோட்ஸ் தான் தாரேன். சரியா பிள்ளைகள்? ஓகே சார். அதாவது விரித்தாள், அதாவது எக்ஸல்ல ஸ்பெஷல் வந்து ஸ்பெஷல்ஸ் வந்து இருங்க, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பிள்ளைகள். எக்ஸல்ல யார் யார் ஓப்பன் பண்ணி பார்த்த நீங்க? நோ ஒன். ஒபீனா பார்த்தீங்க, வெரி குட். நானும் பார்த்தேன். அதிஷா, வெரி குட். ஓப்பன் பண்ணி பார்க்கணும், ஸ்டடி பண்ணணும். இங்கே பாருங்க பிள்ளைங்க, இதில் இப்போ நான் போன கிழமை சொல்லி கொடுத்தது தானே, இந்த கொஞ்சம் பார்ப்போம், அதையும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, எக்ஸல், இந்த எக்ஸல் ஓப்பன் ஆகுறது உங்களுக்கு விளங்குதான்னு பாருங்க பிள்ளைங்க. இல்ல சார், இப்போ விளங்குது சார். ரமேஷ். விளங்குது சார் இப்ப. ரைட் பிள்ளைங்க, நான் எக்ஸல் ஓப்பன் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு விளங்கு தானே? என்ன பிள்ளைகள்? எஸ், ஓகே. இங்கே பாருங்க பிள்ளைகள், இதில் உங்களுக்கு இது வந்து என் ஒர்க் ஷீட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். சரி சார். ரைட், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பாருங்க. ரைட், இதுதான் எக்ஸல் ஷீட், சரியா? இதுதான் ஒர்க் ஷீட் 1, 2 அப்படியே கண்டினியூ.
ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 அப்படி வேண்டிய ஷீட்ஸ் நம்ம போகலாம். சரியா பிள்ளைகள்? இந்த ஷீட் 1க்கு நம்ம பேர் ஒன்று கொடுக்கலாம். இப்போ வந்து இது வந்து உதாரணம் வந்து மேக்ஸ் ஏதாவது கிரேட் 7 ஒரு டீச்சராக இருந்தால் கிரேட் 7 மார்க்ஸ். ம் கிரேட்ஸ் ஐசிடி மார்க்ஸ். சரி அப்படி எல்லாம் டைப் பண்ணலாம். சரி எங்கே பாருங்க ஏபிசிடி விலங்கு தானே பிள்ளைகள்? எஸ். ம். ஓ சார். சின்ன ஹோம்ஒர்க் ஒன்று எத்தனை ரோஸ் இருக்குது எத்தனை கொலம்ஸ் இருக்குன்னு எக்ஸல்ல கண்டுபிடிக்கணும். ஹோம்ஒர்க்கா கூகுளில் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ சொல்லக்கூடாது. சரி அதாவது எக்ஸல்ல எத்தனை ரோஸ் இருக்குது எத்தனை கொலம்ஸ் இருக்குன்னு இதில் எத்தனை. சரி பிள்ளைங்க சாரி. ஓகே. இதில் எத்தனை. ஓகே யாராச்சும் எத்தனை காலம்ஸ் இருக்கு. இப்போ இங்கே நீங்கள் வந்து நான் அடிக்கிறேன் பாருங்க, ஃபரான் அடிக்கிறேன். ஃபரான் ஃபரான் டைப் பண்ணுறேன். அப்போ ஃபரான் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுங்க. எந்த ரோ எந்த காலம்ல இருக்கு? ஏபி 53 சார். எஃபி 53. வெரி குட். அடுத்த கலவீச்சு. சரியா? ஓகே சரியா. இப்போ நான் கிளிக் பண்ணால் இந்த கிளிக் பண்ண இந்த இடத்துல காட்டும் பிள்ளைங்க. இந்த பார்த்தீங்களா? ஓ சார். அந்த சரி இந்த எல்லாம் காட்டும். எந்த களம் எந்த கொலம்னு காட்டும். என்ன அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு காட்டுங்க. நீங்கள் கிடையாதா நீங்கள் வந்து ஓ சார். பாக்ஸ்ன்னு காட்டால் அந்த பாக்ஸும் அதே மாதிரி காட்டுங்க. நினைக்கிறேன் 80ல் 51ல் விளையாத பிள்ளைகள் இந்த விளையாத பிள்ளைகள். ஓ சார். அண்டர்ஸ்டாண்ட் ரைட் குட். அடுத்தது பாருங்க அது செல் ஃபார்மேட்டிங் டூல். அடுத்த சிலபஸ் எழுதிட்டு அதை வழங்கப்படுத்துகிறேன். இந்த ஷார்ட்கட்ஸ் இருக்கு, இதை கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க. இதை கொஞ்சம் எழுதிக்கிறீங்களா பிள்ளையா? இந்த ஷார்ட்கட்டை மட்டும் கொஞ்சம் ஷார்ட்கட்டை மட்டும் எழுதிக்கொள்ளுங்க. சார் எந்த காலம் எழுதணும்? இந்த இதை மட்டும் அப்படின்னா க்ரீனில் மார்க் பண்ணியிருக்கேன் விளங்குதா? நான் க்ரீனில் மார்க் ரெட்டில் மார்க் பண்ணுறேன். இதை பாருங்க ஃபார்மேட்டிங்னு போட்டு இந்த ஓகே சார். இதை மட்டும் எழுதிக்கொள்ளுங்க. எக்ஸல் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ்னு போடுங்க. கண்ட்ரோல் பி, கண்ட்ரோல் யூ, கண்ட்ரோல் 1. இது வந்து ஷார்ட், அதாவது எக்ஸலில் பாய்க்கிற ஷார்ட்கட். சரியா? சரியா பிள்ளை? ஓகே டன். நோ. ஓகே சார். எல்லா பிள்ளைகளும் சரியா? ஒபீனா சரியா? பண்ணுங்க. ஓகே சார். சார் ஒரு 1 மினிட். ஓகே சார், நோட் பண்ணியாச்சு. ரைட் பிள்ளை அடுத்து போடுங்க. அதாவது பிள்ளைகள் வந்து
வ- களத்தை வடிவமைக்கும் கருவிகள் போடுங்க. களத்தை வடிவமைக்கும் கருவிகள். செல் ஃபார்மேட்டிங் டூல்ஸ் எழுதுங்க. மற்ற இதை மட்டும் எழுதுங்க. மற்ற நான் என்ன எழுதுன்னு சொல்கிறேன். நான் அந்த ரெட் கலர் மார்க் பண்ணுறதை எழுதுங்க. ஸோ இது எழுதிய சொன்னீங்க. பரவாயில்ல எழுதுங்க. களத்தை வடிவமைக்கும் கருவிகள். அது மட்டும் அண்டர்லைன் ரெட் கலரில், ரெட் Okay. கலரில் மார்க் பண்ணணும். Okay, sir. பிள்ளை பாருங்க. முதலாவது பாருங்க பிள்ளை, ஃபாண்ட்டுன்னு எழுதுங்க. ஃபாண்ட் இதை நான் சொல்லித்தரேன் பிள்ளைகள். எக்ஸல்லையும் இந்த 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 எல்லா விஷயத்தையும் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. சொன்ன பிறகு நோட்ஸ் எழுதுங்க. ஓகே. எக்ஸல் ஓப்பன் பண்ணி பிள்ளைய சொல்லித்தரேன். Okay. ஸ்க்ரீன் விளங்குதா பிள்ளைகள்? எக்ஸல் விளங்குதா? Oh, sir, விளங்குது. ஓகே. sir, விளங்குது sir. ஷுவர் தானே? யா சார். Yes, sir. ஓகே. இங்கே பாருங்க பிள்ளைங்க, நான் வந்து இங்கே பாருங்க, எக்ஸல் வந்து இதுதான் இன்டர்ஃபேஸ். இப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட வேர்டில் நம்ம படித்த மாதிரி இதெல்லாம் இதில் இருக்குது. அதாவது ஹோம் டூலுக்கு போன பிள்ளைங்க, ரிப்பன்ஸ்க்கு போன பிறகு இதில் வந்து ஃபாண்ட்ஸ் இருக்குது. சரியா? வி கேன் இல்லை இங்கிலீஷ். இப்போ நம்ம தமிழ்ல ஏதாவது செய்யலாம், தமிழ்லேயும் செய்யலாம், இங்கிலீஷில் செய்யலாம், சிங்களத்துலேயும் செய்யலாம், ஓகே, அரபிக்லேயும் செய்யலாம். ஓகே, ரைட். அதை போல்ட் பண்ணிக்கலாம். சரியா? அதை போல்ட் பண்ணிக்கலாம் பிள்ளைகள். இட்டலிக் பண்ணலாம், அண்டர்லைன் பண்ணிக்கலாம். சரியா? கலர் ஒன்று ரீபீட் பண்ணிக்கலாம். சரியா? Okay. சரியா? அப்புறம் இங்கே பாருங்க, இன்னைக்கு வந்து சின்ன ஒரு பாக்ஸ் ஒன்று அடித்து மார்க்ஸ் ஒன்று அடிக்கணும். இங்கே எனக்கு ஒரு பார்டர் ஒன்று போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, பாட்டம் போர்டு இந்த பிள்ளையா இங்கே. ம் இங்கே இன்னைக்கு வந்து கிரேட் அடி டைப் பண்ண மர்ச் பண்ணல. என்ன சொல்கிறது? மர்ச் பண்ணுறது. பார்த்தீங்களா? மர்ச் பண்ணலாம். அதை Oh, sir. மர்ச் பண்ணணும். சரியா போடலங்க. இப்போ ஃபாண்ட்டை வந்து இன்னைக்கு வந்து இப்போ தமிழில் டைப் பண்ணீங்களே, மாணவர் அறிக்கைனா ஃபாண்ட்டுக்கு சரியா மாணவர் அறிக்கை. இந்த மாணவர் அறிக்கை. ம் சரிங்க போல. சிங்களத்தையும் டைப் பண்ணலாம். ம் சிங்கள ஃபாண்ட் இருக்கோ தெரியல. ம் ம். இங்கிலீஷ், சிங்கள, அரபிக். ம் சரி போல, அரபிக், லத்தீன், இந்தியன் லாங்குவேஜ் போட்டுக்கலாம் நீங்கள். ஓகே. ம் சரியா?
ஓகே இதுல சார். வந்து இப்போ லெட்டர் இதுல இந்த லெட்டர் சைஸ் எத்தனைன்னு சொல்லுங்க பிள்ளை இது. இப்ப மாணவருக்கு எத்தனை சைஸ் உண்டு? 11 சார். இதை கூட்டிக்கலாம். 18க்கு மாற்றோம். ஓகே, இந்த இடத்துல மாற்றோம். சரியா? ஓகே. மற்றது பிள்ளைகள். சரியா? ஓகே, அடுத்த பிள்ளைகள். நான் இதை எழுதிட்டு மற்ற சொல்லித்தரேன். சரியா? எதா சார்? இருங்க தம்பி, பாருங்க ஸ்க்ரீன் விளங்குதானே? விளங்குதா ஸ்க்ரீன் விளங்குது வந்து? சார். எழுதுங்க. முதலாவது ஃபாண்ட்டுன்னு போட்டு எழுத்துக்கள் அளவை, இல்லை, எழுத்துக்கள் வகைகள் மட்டும் போடுங்க. எல்லாம் எழுதாதீங்க, நான் மார்க் பண்ணுறது மட்டும் எழுதுங்க. ஃபாண்ட்டுன்னு வரைஞ்சி பிள்ளைகள் இப்படி வரைஞ்சி இது அப்படியே வரைஞ்சி எழுத்துக்களின் வகைன்னு போட்டு உதாரணம் போட்டு ஒரு லெட்டர் மட்டும் போடுங்க. ஆமாம், இதை எழுதிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் அது தடிப்பாங்க. இல்லை, இதெல்லாம் செய்யுங்க. இட்டாலிக் இது இது செய்யுங்க பிள்ளைய பார்ப்போம். கொப்பில எல்லாம் எழுதணும். எழுதிட்டு சொல்லுங்க பிள்ளைகள்.
நோட் பண்ணி வச்சு சார். ஓகே குட் பிள்ளை. ஓ சார். இது சும்மா நார்மலான விஷயங்கள் தான். என்ன போல்ட் பண்ணுறது, அண்டர்லைன் பண்ணுறது, என்ன பிள்ளைகள், என்ன பிள்ளைகள், என்ன போல்ட் பண்ணுறது, இட்டலிக் பண்ணுறது, அண்டர்லைன் பண்ணுறது, ஃபில் கலர். ஓகே என்ன போர்டர்ஸ் போடுறது என்ன. ஓகே இதெல்லாம் சரி தானே. ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறது. சரி ரைட். சார் நான் நெக்ஸ்ட் கொஞ்சம் சரி சார். ஓகே பிரணேஷ். ஓகே பேசிக் எல்லாம் நம்ம ஃபுல்லாக படிச்சுட்டு, தியரி எல்லாம் படிச்சுட்டு நம்ம ப்ராக்டிக்கல் ஒன்று செஞ்சு பார்ப்போம். சரியா? ஓகே பிள்ளை டன். ஓகே எல்லாரும் ஓகேயா? சார். ஓகே கோபினா ரைட் பிள்ளை. நான் அடுத்து சொல்லித்தரேன். ஓகே சார். ரைட் பிள்ளை. ஸ்க்ரீன் விளங்குது உங்களுக்கு? ஓம் சார் வழங்க. இங்கே பாருங்க. இப்போ நாங்கள் இங்கே வந்து மார்க்ஸ் கொஞ்சம் சும்மா டைப் பண்ணுறேன். மார்க்ஸ் கொஞ்சம் டைப் பண்ணுறேன் பிள்ளைகள். இது வந்து இந்த மார்க்ஸ் பிள்ளைகள் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்க ஒரு ஆள். என்ன பண்ணியிருக்கேன்? சென்டருக்கு கொண்டு வந்திருக்கீங்க சார். சென்டர் கொண்டாட வேணுமா? அலைன்மெண்ட் லெஃப்ட் கொண்டாடலாம். இது மூணு விஷயத்த கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் பிள்ளைங்க. ஓகே இது ஓகே மூணு விஷயம். சரியா? அடுத்து பாருங்க. யாரும் ப்ரே பண்றாங்கன்னா அவங்க கொஞ்சம் ஷார்ப்டின் கொஞ்சம் ப்ரே பண்றாங்க போல. சரிங்க பிள்ளைங்க. இப்போ இந்த 45 இப்படித்தானே இருக்குது. கொஞ்சம் மேலே எடுக்கணும். சரி பிள்ளைங்க. சென்டர் பண்ணி கொஞ்சம் மேலே எடுக்கணும்னா அது இதை கிளிக் பண்ணுங்க. ரைட். ஏன்னா பாட்டம் இல்லை டாப் இல்லை இதான் கொஞ்சம் மேலே வந்திருக்கும். பார்த்தீங்களா? ஓ சார். ம் கொஞ்சம் சென்டர் செஞ்சுக்கலாம். சரியா பிள்ளைங்க? வேலையா இருந்தா இப்போ நீங்கள் ஒரு 25 இருக்குங்களே. இதை கொஞ்சம் டாப்க்கு கொண்டாடலாம். சரி இதை கொஞ்சம் இது பண்ணலாம். விளங்குதா? ஓகே சார். ரைட் ரைட். அடுத்தது பிள்ளைகள் இப்போ இங்கே பாருங்க. இப்போ 25 இப்படி இருக்குதானே. இப்போ நாங்கள் இன்னைக்கு வந்து இது சொல்றது ஓரியன்டேஷன் அப்படின்னா 25 மற்ற பக்கம் திருப்பி பார்க்குறேன். ஏன் வர இப்படி திருப்பலாம். ஓகே விளங்குதா? நான் செஞ்சிருக்கேன். விளங்குதா உங்களுக்கு? ஓ சார் வழங்க. ஓரியன்டேஷன்னா அந்த திசைகள். சரியா? ம் இந்த பக்கம் திரும்பலாம். ம் சென்டர் பண்ணிக்கலாம். ம்
புரியுதுங்களா நான் என்ன செய்கிறேன்? வேண்டி டிசைன் செஞ்சுக்கலாம். ஓகே, புரிஞ்சா? புரிஞ்சு. அது வந்து merge பண்ண சொல்லித்தரேன். இது ஃபுல்லாக இன்டர்வல் டைப் பண்ணி இப்படி கிளிக் பண்ணி merge பண்ணுறது. merge பண்ணால் ஃபுல்லாக டைப் பண்ணாங்க. டைம் டேபிளுக்கெல்லாம் தேவைப்படும். சரியா பிள்ளையா? ம் ஓம் சார். நான் 1 2 3 4 5 6 7 8 9 விஷயம் சொல்லி கொடுத்தேன். அதான் இங்கே பாருங்க, இதில் 3 விஷயம். 1 2 3 4 5 6 7. சரியா? 1 2 3 4 5 6, இது 7. 7 8 8 ரெப்டெக்ஸ்ன்னு சொல்லி தரேன். அதாவது இப்போ நாங்கள் டைப் பண்ணுறேன்னு வைங்களே, கலாம்பு. இதை வந்து ரெப்டெக்ஸ் கொடுத்தா கொஞ்சம் அடுத்த சொல்லுக்கும் அடிக்கலாம். கலம் கேண்டீன் அடிக்கலாம். அவ்வளோதா, ரெண்டு சொல்லிட்டு ரெண்டையும் ஒரே இதில் அடிக்கலாம். அவ்வளோ பிள்ளையார். அவ்வளோதா, ஓம் சார் விளங்குச்சு. அதுதான் ரெப்டெக்ஸ்ன்றது. சரியா? ஓகே சார். ரைட், இந்த விஷயத்தை செஞ்சுக்குவோமா? இதை கொஞ்சம் லீக் கொள்ளுவோமா பிள்ளைகள்? ஓகே சார். பிரணேஷ், ஓகே. விளங்குதா பிரணேஷ்? ஸ்க்ரீன் விளங்குதா? விளங்குது. அது கொஞ்சம் குயிக்காக லீக் கொள்ளுங்க பாப்பா. பண்ணேன். ஓகே சார். அக்ஷயா, அக்ஷய், அக்ஷய், உப்மா, அபீனா, ஸ்மிகா, கார்த்திகேயன் எல்லாம் எழுதிருச்சேன். எனக்கு துஷனா லைட்டாக வரைஞ்சு கொள்ளுங்க பிள்ளைகள். ஓகே, இதெல்லாம் முக்கியம். ரெப்டெக்ஸ் எல்லாம் முக்கியம். மர்ச் எல்லாத்துக்கும் தெரியும். இங்கிலீஷ் நேமே எழுதி கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? ஓகே, டன். பீனா, 1 மினிட் வெயிட் பண்ண முடியுமா சார்? ஓகே ஓகே சார்.
நோட் பண்ணியாச்சு. ஓகே. ஒன்- பிரணேஷாரியா? இன்னும் இல்ல சகோதரர். ஓகே. நல்லா எழுதணும். சார் எழுதியாச்சு சார். அக்ஷயன் ஓகேயா? ஓகே சார். அக்ஷயன் எப்படி, என்ன கதை? நல்ல கதை சார். சரி சரி, எங்கட ஆளை காணான்னு பார்த்தேனா. இத்தனை பேண்ட் எழுதி. பிராக்டிஸ் போயிட்டு வந்தேன் சார். ஆமா ஆமா சொன்னீங்கன்னா ஸ்கூல் பேண்ட் ப்ராக்டிஸ்னு. சரி சரி. ஸ்போர்ட்ஸ் மீட் சார் 10ஆம் அப்ப தேதி. அப்படியா? சரி சரி. ஓகே ஓகே. சரி சரி ஓகே. டயர்டா? ஓகே சார். சரி. ரைட் ரைட் ஓகே. நீங்க நோட்ஸ் எழுதி வருஷம் பார்த்துக்கிட்டு இருங்க, நான் அப்புறம் நோட்ஸ் அனுப்பி விடுறேன். சரியா? ஓகே பிள்ளையா? ரைட். எல்லாம் ஓகேயா? எல்லாரும் ஓகேயா? ஓகே சார். ஓகே சார். சரி. ரைட் பாருங்க. இப்போ வந்து எக்ஸல்ல பிள்ளைகள் வித்தியாசமா தான் நம்ம அந்த கூட்டல் கழித்தல் பெருக்கல் எல்லாம் நம்ம செய்யணும். சரியா? இந்த ஸ்கிரீன் விளங்குதான்னு பாருங்க. சார் ஆ எழுதலையா? அதாவது விரித்தாள் மென்பொருட்கள் பயன்படுத்த கணித செய்கைகள் குறிக்கோள்னு போட்டு எழுதுங்க. நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரேன். ஓகே. ஓகே டன். ஓகே சரி, நான் இதை செஞ்சு காட்டுறேன் பிள்ளை, பாருங்க.
ரைட் பிள்ளைகள், இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். cannot. ஓகே பிள்ளைகள், விளங்கு தானே இந்த எக்ஸல்? இல்லையா? இல்ல சார், ஸ்கிரீன் தான் சார். ஸ்கிரீன் விளங்குது, இப்போ விளங்குது சார். விளங்கு தானே? ரைட். முதலாவது பிள்ளைகள் கூட்டல். சரி, கூட்டல்னா உங்களுக்கு சில பிள்ளைகள் கூட்டல் கூட்டல் பண்ணி பாருங்க. இப்போ 45 30 கூட்டம் எத்தனை பிள்ளைகள்? 75. இதை எப்படி கூட்டுறேன்னா, சமன் அடிச்சு ப்ராக்கெட் அடிச்சு தான் சிஸ்டமை இப்படிதான் கூட்டுவாங்க வல்லமையா. இன்டர் பண்ணா வரும். ஓகே, இப்படி வந்துச்சா? ஓம் சார், அதை கொஞ்சம் ரிப்பீட் காட்டிடுமா சார்? ரிப்பீட் பண்றேன். ஈக்குவல் அடிச்சு ப்ராக்கெட் அடிச்சு இதை ப்ளஸ் பண்ணணும். 46 ப்ளஸ் பண்ண இங்கே I4 ப்ளஸ். ஓகே, இன்டர் ப்ராக்கெட் போடணும் கண்டிப்பா. ஓகே, 70. அண்டர்ஸ்டாண்ட்? சார், அதுக்கப்புறம் நாங்க வந்து லாஸ்ட்டுக்கு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணணுமா சார்? ஆமாம், க்ளோஸ் பண்ணணும். இதான் கண்டிப்பாக இங்கே பாருங்க, 100 100 100 இதை கூட்டுறேன். ப்ளஸ் 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 இது ப்ராக்கெட் போடாட்டி விட செஞ்சு பார்க்கணும். ஆனால் பிக்கட் போட்டால் தான் சரி. ஓகே, 300. சார், பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தா விட வரும் தானே சார்? அப்படியா? ஆமாம், எஸ் எஸ். ஓகே சார். சார் சமன் போட்டு பிரக்கெட் போட்டு சார் அந்த நம்பர் 100 கிளிக் பண்ணா அதுக்கான இது வந்துருமா சார்? ஆமாம் தம்பி, இங்கே பாருங்க. ஓகே சார். 45 25 நிறைய நிறைய இருக்கு. பேசிக்காக சொல்லித்தரேன். இப்படி ஒரு மெத்தட் இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. இதில் நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கு. நான் போக போக நிறைய சொல்லி தருவேன். ஓகே, ஓகே சார். அப்படி ப்ராக்கெட் போடாட்டியும் விட வரும் பிள்ளைகள். ஓகே, ஓகே ஃபாரா ஃபாரா வித்தவுட் ப்ராக்கெட் விட வரும். ஓகே சார். ஓகே ரைட். இப்போ கூட்டல் சரி, இப்போ கழித்தல். ஓகே, இப்போ என்ன கழித்தல்? ஓகே. கழித்தல் தானே. 100ல் 97 போனால் எத்தனை? ஒன்று. அதே மாதிரி அது வளமையாக ஸ்கூலில் செய்கிற மாதிரி மைனஸ் போட்டு செய்யுங்க. ஓகே, இது பிரச்சனை இல்லை. ஓகே தானேண்ணா? ஓம் சார். ஓம் சார். பெருக்கல் பாருங்க. பெருக்கலை பாருங்க பிள்ளைகள். 20 5 2ஆல் பெருக்க எத்தனை பாப்போமா? எத்தனை வரும்? ஈக்குவல் அடிச்சு பெருக்கல் பெருக்கல் அடையாளத்துக்கு என்ன அடிச்சு ஸ்டார் ஆக்க. ஓகே, 10. புரிஞ்சா? திருப்பி செஞ்சு காட்டுவா. 100 10ஆல் பெருக்கி பார்ப்போம். ஈக்குவல் 100 கிளிக் பண்ணியாச்சு, ஸ்டார் மார்க் 10 பெருக்கு. ஓகே பிள்ளைகள், ஓகே. திருப்பி செஞ்சு காட்டுவா. 500 2ஆல் பெருக்கும். 1000. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே சார். சார். அப்போ பிள்ளைங்க இன்னைக்கு வந்து கூட்டல் கழித்தல் பெருக்கல் பார்த்தோம். சரி பிள்ளைங்க, இன்னைக்கு வந்து கணித செய்கையில் 5 விஷயம் பார்க்கணும். அதில் 3 விஷயம் பார்ப்போம்.
அடுத்த கிழமை 2 விஷயத்தை பார்ப்போம். அது மாதிரி பெரிய கணக்குங்க செய்யணும். சரியா? ஓகே சார். ஓகே இப்போ இன்னைக்கு என்னென்ன விஷயம் படிச்சோம்? இன்னைக்கு பொதுவான ஜென்ரல் டூல்ஸ்ல கொஞ்சம் படிச்சோம் விஷயங்கள் கொஞ்சம் படிச்சீங்கன்னா இன்னைக்கு. ஓம் சார். ரைட், நிறைய விஷயம் கொஞ்சம் படிச்சீங்க, நோட்ஸ் எழுதுனீங்க. இன்னைக்கு படிச்சதுன்னா பிள்ளைகளுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன யூ கேன் அண்டர்ஸ்டுட். விளங்குனுச்சு சார். ஓகே பிரணேஷ். சரி, ஓகே. அப்போ இன்னைக்கு நான் கிளாஸை முடிப்பேன் பிள்ளைகள். ஓகே, நான் உங்களுக்கு தேங்க்யூ சார். குட் நைட் சார். பாய். பாய் சார். பாய் ஓகே, சார். தேங்க்யூ வெரி மச். ஓகே, யூஸ் பாய் பண்ணி சார். ஓகே, பாய். பாய் சார். தேங்க்யூ. ஓகே, ஓகே, பாய். சார் நீங்க என்ன கீபோர்ட் சார் யூஸ் பண்றீங்க? சாரி, என்ன? தமிழ்ல என்ன ஃபாண்ட் பேர் இது இது கலகம் யூஸ் பண்றேன், பாமினி யூஸ் பண்றேன். கலகம், பாமினி 100 மாதிரி யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணுங்க சார். தமிழ் ஃபாண்ட். பாமினி நிறைய இருக்கு, அதில் எடுங்க. பாமினி ஈஸி. கலகம். ஓகே சார். தேங்க்யூ சார். பாய் சார். குட் ஓகே, நைட். பாய். குட் நைட், குட் நைட். பாய் சார். குட் நைட். ஓகே, திலக்ஷனா. கார்த்திக். ஓகே, இல்ல அக்ஷயன். ஓகே, பாய். பாய் சார். ஓகே, நான் லெஃப்ட் ஆகுங்க எல்லாம்.